வெல்கம் டு ஸ்டோரிஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2-in-1 ரிவ்யூ. 2 படத்தோட ரிவ்யூ ஒரே வீடியோவில் பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம தலைவன் தலைவி படத்தோட ரிவ்யூ பார்த்துடலாம். தலைவன் தலைவி படம் வந்து அமேசான் பிரைமில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. சரி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கு மேக்கிங் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு படத்தில், நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் பிளாட் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியலுக்கான கதை தான். உண்மையை சொல்ல போனால் ஒரு சீரியலுக்கான கதையை வந்து ஒரு படத்துக்கான பிளாட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். பாண்டியராஜ் வந்து லாஸ்ட்டாக எதற்கு கொடுத்தாரு, ஒரு ஃப்ளாப் கொடுத்துட்டு ஒரு திரும்பி கம்பேக் கொடுத்து எழுந்துட்டாரு. 100 கோடி வரையும் கரெக்ட் பண்ணியிருக்கு தலைவன். பெரிய விஷயம் தான். விஜய் சேதுபதி, நித்யா மேனன் அவங்களோட ஆக்டிங்லாம் நல்லா இருந்தது. அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. என்ன கொஞ்சம் கத்துறதுல ஓவர் டோஸ் போயிட்டாங்க. நார்மலாக கன்வே பண்ணுற சீனை கத்தி 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 சொல்லணும்னு அவசியம் இல்லை. நிறைய சீனில் ஒரு அளவுக்கு மீறி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆரம்பிச்சு ஒரு சில சீன்லாம். காதுகள் பாவம், ஏன்னா 200 சவுண்டு வச்சு பார்த்துக்கிட்டு இருந்த விஎல்சி பிளேயரில் அப்படியே கத்துறாங்க. இல்லை நான் சொல்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கத்துறாரு. வாயில் துணியை வச்சுட்டு கத்துறாரு. அது ஒரு மாதிரி ஏன்டா இவ்வளோ கத்தணும்னு அவசியம் இல்லை. சரி ஓகே, அதனால் வந்து கோவத்தை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் நமக்கு இந்த அளவுக்கு சவுண்டு போட்டிருக்கலாம். எஸ்எஃப்எக்ஸில் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேவும் ஓகேவா போச்சு. கதைன்னு பெருசாக ஒன்றும் இல்லைனாலும் சண்டை போடுறாங்க, சேர்றாங்க, அதே விஷயம் ரிப்பீட் ஆனாலும் ஸ்க்ரீன் பிளேவை பார்க்கும்போது ஓகேவா இருந்துச்சு. அதை நான் பெருசாக குறை சொல்ல மாட்டேன். சண்டை போட்டு சேர்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகுனா பாருங்கள், அதை நான் சொல்லுவேன். திரும்பி இந்த படத்தில் இதே ப்ராசஸ் தான் ரிப்பீட் பண்ணி வச்சுருப்பார் பாண்டியராஜ். வந்து இது பண்ணாலே போகிறோம், ஃபேமிலி ஆடியன்ஸ் தானே பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிம்பிளிஸ்டிக்காக ஒரு மாதிரி இருந்துச்சு. அது பார்க்கும்போது எனக்கு அது கொஞ்சம் இன்னும் நல்லா ரைட் பண்ணியிருக்கலாம். அந்த சண்டை வரதுக்கான ரீசன் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம். கடைசியில் சேர்றது ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டாங்களா, அது ஒரு மாதிரி அவங்க சண்டை போட்டதெல்லாம் வேஸ்ட்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. சந்தோஷ் நாராயண் வந்து சாங்கு பிஜிஎம்லாம் நல்லா போட்டிருந்தாரு. அந்த எந்த பாட்டு இருக்கும்ல, என்னடி சித்திரமே உள்ளுக்குள்ள ரத்தினமே, அந்த பாட்டு வந்து நிஜமாக நல்லா போட்டிருந்தாரு. அதை நான் குறை சொல்ல மாட்டேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆவரேஜான படம் தான். என்ன சொல்கிறது, ஏசு இந்த படம்லாம் இருக்குல்ல, அந்த கேட்டகரி தான். ஏஸோட கொஞ்சம் மேலேன்னு வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, இன்னும் கொஞ்சம் இந்த சவுண்டு மட்டும் இவங்க சரி பண்ணி தான் வச்சுக்கோங்களேன், இந்த படம் இன்னும் நல்லா இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். சவுண்டுனாலேயே ஒரு மாதிரி கத்தி 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 நமக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுச்சா, அதனாலே இந்த படத்தை வந்து இதுக்கு மேலே எனக்கு பாராட்ட தோணலை. அவ்வளோதான். மிச்சபடி பார்க்கலாம். விஜய் சேதுபதி, நித்யா மேனன்லாம் இருக்காங்க, அவங்களுக்காக பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக பாருங்கள், அதான் நான் சொல்லுவேன். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா மாரிசன் படத்தை பற்றி பேச போகிறேன். மாரிசன் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. இப்போ முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். இது 2 டிராகன்ஸ். உண்மையை சொல்ல போனால் நம்ம ஃபாத்ஃபா ஒரு டிராகனா, அப்புறம் வடிவேல் ஒரு டிராகன். ஃபாத்ஃபாசில் பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எந்த கேரக்டர் கிடைச்சாலும் அப்படியே அல்வா மாதிரி சாப்பிட்டுருவாரு. அப்படியே அந்த கேரக்டராகவே மாறிடுவார் உங்களுக்கு. ஏன்னா மாமன்னன்லேயே பார்த்துருப்பீங்க, ஒரு சாதாரண ஒரு மலையாளத்தான் வந்து ஒரு மதுரைக்காரனாகவே மாறி இது பண்ணியிருப்பார். நம்ம ஃபாஃபா வந்து அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பார். இதுலேயும் குறை சொல்ல முடியாது. ஒரு தீஃபா வந்து சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாரு. வடிவேல் பயங்கரமாக பண்ணியிருந்தார். நம்ம ஆக்டிங் வந்து காமெடியனாக பார்த்துருப்போம். அவர் வந்து இப்போ ஒரு சீரியஸான கதாபாத்திரம் எடுத்து பண்ணும்போது பயங்கரமாக செட் ஆயிருக்கு நம்ம வடிவேலுக்கு. இந்த படத்தில் அவர் வந்து அந்த அல்சைமர் பேஷண்ட் மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. அதை நான் ரொம்ப லைக் பண்ணி பார்த்தேன். அதே மாதிரி ஃபாஃபாவுக்கு வந்து கேரக்டர் ஆர்க் இருந்துச்சு. ஒரு தீஃபாக இருந்து அவர் எப்படி சேஞ்ச் அவர் வராருன்றதுக்கான ஒரு கேரக்டர் ஆர்க் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் படத்தில். அது அழகாக காமிச்சிருந்தாங்க. என்ன சொல்கிறது, இது மாதிரி. அப்புறம் மேக்கிங் பார்த்தீங்கன்னா ஓகேவாக இருந்துச்சு. ஒரு சில சீனில் நல்லா இருந்துச்சு, ஒரு சில சீனில் கொஞ்சம் சுமாராக பண்ணியிருந்தாங்க. அது வந்து சரி பண்ணியிருக்கலாம். ஸ்டோரி வந்து நல்லா இருந்தது. உண்மையை சொல்லப்போனால் நல்ல ஒரு டீசெண்டான பிளாட் எடுத்துக்கிட்டு அழகாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் படம் மாதிரி போயிட்டு, செகண்ட் ஹாஃப் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி போக ஆரம்பிச்சிடும் படம். பார்த்தீங்கன்னா இந்த ஜேர்னல் ஷிஃப்டிங் வந்து உங்களுக்கு செட் ஆகுமான்னு பார்த்துக்கங்க. எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் படம் போக ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு எனக்கு போகும்போது. ஸோ அதனால் நான் பேச இது பண்ண மாட்டேன். அதே மாதிரி ஓப்பனிங்கில் ஒரு சீன் இருக்கும், ஃபாஃபாவும் வடிவேல மீட் பண்ண மாதிரி சீன். அந்த சீனை வந்து கிளைமேக்ஸில் அற்புதமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கனெக்ஷன் வந்து அற்புதமாக இருந்துச்சு பார்க்குறப்ப. அது ஒரு கட்சி கிளைமேக்ஸும் நல்லா ரைட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இளையராஜாவோட பாட்டு, ஒரு பழைய பாட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. நேற்று ஒரு தர பார்த்தோம், அந்த பாட்டு தெரியுங்களா, அந்த பாட்டு இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டு எனக்கு நல்லா இருந்தது. அழகாக ஒரு ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த படத்தில். என்ன சொல்கிறது, ஸ்க்ரீன் பிளேயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் இருந்தது. கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு சில சீன்லாம் மேக்கிங் பார்த்தீங்கன்னா சரியில்லை. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம். நல்ல மேக்கிங் தான், பட் இருந்தாலும் ஒரு சில சீனில் லோ பட்ஜெட்னு சொல்லிட்டு பச்சையாக காட்டி கொடுக்குற மாதிரி எடுத்திருந்தாங்க. அதான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட் பண்ணியிருந்து இந்த ஜேர்னல் ஷிஃப்டிங் வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா படம் இன்னும் பிச்சுட்டு போயிருக்கும். உண்மையை சொல்லப்போனால் நிறைய பேர் இந்த படம் வந்து ஓடல. தலைவன் தலைவி தான் மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்க்ரீன்ஸ் வந்து ஆக்குபை பண்ணிச்சு அந்த டைமில் வந்து. ஸோ அதனால் இந்த படம் வந்து கொஞ்சம் அண்டர் ரேட்டடாக போயிடுச்சு. இப்போ எடுத்து பாருங்கள், இந்த படம் உங்களுக்கு ஸ்டில் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு பிடிச்சது. ஸோ அதனால் என்னோடய ரிவ்யூ தான்.
ஸோ இந்த 2 படமும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். அவ்வளோதான் ரிவ்யூ. தேங்க்யூ.